வணக்கம். கண்ணுக்கும் இடமெல்லாம் கடவுளின் கருணை அது எங்களுக்கு சொல்வார்கள். இறைவணக்கப்பட்டவன் நீ எறும்பு தூண் துரும்பு அடத்திலும் இருப்பானாக. தன் உயிரை காப்பதை போல் இந்த மனிதர்களை காப்பது அது தர்மம் தர்மம் தான். மற்ற மகிழ்ச்சியோடு மாதா பிதா கல்வி நானும் பொறுத்து கடவுளுக்கு ஆசானுக்கும் சபையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நான் கரம் கொட்டி சிறந்தாந்து இவனை வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதியாய் அனாதியாய் அருமர பொருளாய் ஜோதியாய் சுடராய் சுடமணி விளக்காய் எழுத்துள் என்னை போல் எழுதிருப்பா ஸ்ரீமன் நாராயணம் அவன் பேரை உச்சரித்தால் அந்த நாளே இறைவி என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணாக பிறந்தால் அச்சம் மனம் ஞானம் பலர்ப்பு சொல்லக்கூடிய அனைத்து குணங்களை பெற்று இந்த விருது நாளும் போற்றேன். சிறந்த கணவனை தேர்ந்தெடுத்து அவருடன் எல்லா வாழ்க்கையும் ஈடுபட்டு நன்கு குழந்தைகளை பெற்று அதை பேரை காத்து வளர்த்து அதற்கு செய்ய வேண்டிய கடமை செய்வது செய்வதில்லை. அவள் தான் முதல்வர் சொல்வார்கள். அதுல மட்டும் தெரியுமா யார் தெரியுமா? இதுதான் அதாவது பொன்வளம் பொருள்வளம் நீர்வளம் சொல்லக்கூடிய அடுத்திருநாடு. இதுதான் வீர மகேந்திராபுரி எழுவார்கள். இந்த வீர மகேந்திராபுரிய பைரவனுக்கு மகள். என் பெயர் தான் மகேஸ்வரி. மகேஸ்வரி நடப்பார்கள். எனக்கு ஆசைக்கு அன்புக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றார். அவர்தான் மணிகண்டன். இருந்தாலும்
அண்ணனை பார்க்க வேண்டும், அருகாமலை காவலை பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? அம்பாகி முத்தாகி பூவாகி போல பொன்னான பூவாகி அம்பாகி முத்தாகி பூவாகி போல பொன்னான இருந்தாலும் அதுக்கு நம்ம காலை வைக்க வேண்டுமா? வழி மீது கதைப்படா அறிவிக்கிறவனுக்கு எங்கே சேர்த்தான் போய் பாபா கூட்டு வரா எல்லாரும் ஆட்டாட போறா ஒத்தனாவோட ஏன் அங்க என்னாச்சு? ஏன் காணதான அவனுக்கு? ஏன்டா அவனுக்கு காணதான? அதான் கேக்குறேன். எனக்கு கல்யாணம் நின்னு போச்சு அம்மா. ஐயோ, காலகாலத்துல ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆடவனுக்கு திருமணம் செய்வது வழக்கம். உனக்கு வயதாகி விட்டது, அருகாமல் காணதானே? உனக்கு ஒரு பெண்ணை பார்த்தாங்க வச்சியா, உனக்கு ஏன் கல்யாணம் நின்னு போச்சு? அது என்ன காரணம்? வெத்தலை பார்க்கல கல்யாணம் நின்னு போச்சு அம்மா. ஏண்டா வெத்தலை என்பது நல்லதுக்கு உதவும், உதவும். அது அது மங்களகரமான விஷயம் என்பது
அப்படி இருக்கும் பொழுது ஒரு வெத்தலை மகன் என்ன பிரச்சனை காரணம் உனக்கு? ஏமா இங்க இருந்து பொண்ணு வீடு பார்க்க போனோம். ஏமா பொண்ணோடு பார்க்க போனோம். உனக்கு பொண்ணு வேலை பண்ணலாம். ஆமா. பிறகு எத்தனை பேர் போனுங்களா? எத்தனை போனீங்க? 8 பேர் போனோம். ஏமா 8 பேரா? உனக்கு அறிவு இருக்கா? ஏண்டா பொண்ணு வேலை பண்ணா ஒரு 15 பேர் போவாங்க. ஏன்னா ஒரு ஒத்தையில போவாங்கடா. ஏன்னா ஒரு 15 பேர் போவாங்க. ஆனா ஒரு 20 பேர் போவாங்க. 21 போவாங்க. 51 போவாங்க. 101 போவாங்க. என்னடா இது 8 பேர் எட்டி போறதுக்கு? ஏமா நாங்க போனது 7 பேர் தான். பிறகு அந்த பொண்ணு பாக்குற புரோகிர நானும் வருவேன். அதனால கணக்குல 8 ஆயிடுச்சு. ஏமா 8 ஆயிடுது. சரி பிறகு இங்க இருந்து பொண்ணு வீடு பார்க்க போனோம். பாரு பார்க்க போனாங்க. அங்க பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு கேவ் எனக்கு எடுத்துட்டு ரைஸ் மில்ல போட்டு மாவா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அம்மா இருந்தாங்களா? அவங்கள பார்த்த உடனே ஏன் குளிச்ச கலர் எலுமிச்சை மழை கலர். எலுமிச்சை மழை கலர். அந்த பொண்ணுக்கு அம்மாவை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சு போச்சு? பிறகு அந்த பொண்ணுக்கு அம்மா ஏன் பிடிச்சது கேளு. ஏன் பிடிச்சு போச்சு உனக்கு? தாயை போல பொண்ணு நூலை போல சேலை. அதனால தாய் எவ்வளவு அடக்கமா இருக்குதா இருக்கிறாங்களோ பொண்ணு அதையும் கூட தான் பொண்ணு இருப்பாங்க அர்த்தம். அது உண்மைதான்டா. பிறகு உடனே நான் பொண்ணு வீடு பார்த்துட்டு வந்துட்டேனே. கொஞ்சம் அவங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வரணும். அவங்க எத்தனை பேர் வராங்க? அவங்க எத்தனை பேர்? 200 பேர் கிளம்பி வராங்க. ஏண்டா நீங்க போனது 8 பேரு, அவங்க 200 வந்துட்டாங்க. 200 பேர் நாங்க இருக்கிறது பாண்டிச்சேரி. இவங்க இருக்கிறது தமிழ்நாடு ஏரியா. 200 பேர் வந்துட்டாங்க. நல்லா புரியுதுப்பாங்க. சும்மா விடுவனா 10 பைசா வட்டிக்கு இருந்தாலும் 10 வட்டிக்கு எவ்வளவு வாங்குறேன்? 20,000 வாங்குறேன். 20,000 வாங்கிட்டேன். ஆமா 200 பேர் வராங்கல்ல. அதனால ஓட்டு கேட்கறவங்களுக்கு ஆப்பு கேட்கறவங்களுக்கு பொண்ணு. என்ன சொல்றேன்? ஏன்னா அவங்களை தீர்த்து பார்த்தணுமே. அப்படி நினைச்சுக்கிட்டேன். எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டேமா. இதுல என்ன ஒண்ணு எங்க வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கும் அடிக்கடி சண்டை வேற வைத்தியமா. சண்டை தண்ணி பிடி போனாலும் சண்டை, மல்லிகை கடைக்கு போனாலும் சண்டை, ரேஷன் கடைக்கு போனாலும் சண்டை. சரி எங்க வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கு அடிக்கடி சண்டை வருது. எங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்துக்கிறாங்களா? இந்த பொண்ணுக்கு அம்மா இருக்கிறாங்களா? அந்த அம்மாவுக்கு சின்னம்மா இருக்கிறாங்களா? சின்னம்மாவுக்கு நடமா இருக்கிறாங்களா? நடமாவுக்கு பெரியம்மா இருக்கிறாங்களா? என்னடா இவ்வளவு அடிக்க போறேன்? அவங்க வரவு சங்கிலி வருவேமா? சங்கிலி வருவேன். நீட்டுக்கிட்டே போவோம். உடனே என்ன பண்ணா இவங்க போய் அந்த 6வது வீட்டுல விசாரிக்கிறாங்க. அவன் வீட்டுல விசாரிக்கிறாங்க. அப்படி அவன் வீட்டுல விசாரிக்கல எனக்கு எப்படி இருக்குது? எப்படி உனக்கு? கட்டி பீ தண்ணி பீயா. உனக்கு ஒரு ஆவாத வீட்டு விசாரிக்கிறாக்கா உன்னை பத்தின சொல்றது உன்னோட மனதாச்சு. ஆமா பிறகு அவங்க என்ன நினைச்சீங்க? ஏன்னா 1000 ஆவாத இருந்தாலும் 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை சொல்லுவாங்க.